இயேசு கிறிஸ்து நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்ந்து கொண்ட வேத பகுதி 2 நாளாகமம் 19 அதிகாரம் 11 வசனம். நீங்கள் திடமனாதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன் என்று வேதத்தை சொல்வது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் எனக்கு துணை செய்ய யாரும் இல்லை, இதில் குடமட செய்வதற்கு ஒத்தாசையாக இருந்தால் நலமாயிருக்கும் சொல்லி சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். வேதத்துல பாக்குறோம், சங்கீதம் 46 அதிகாரம் 1 வசனத்துல தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனே உங்களுக்கு துணையாயிருப்பார். அநேக நேரத்தில் நான் மட்டும் தனியாக செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லி நீங்க அங்கலாய்க்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை நீங்க உறுதியை பிடித்திருக்கும் போது தேவன் உங்களுக்கு அடைக்கலமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்பட்டு உங்களுக்கு ஒரு துணையாயிருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆபத்து காலத்தில் கூட துணையாயிருந்து உங்களுக்கு வழி நடத்துவார். அடுத்து பாத்தீங்கன்னா தப்புவிக்கிற துணை. எப்படி ஒருத்தரை தப்புவிக்கிற துணையாக தேவன் செயல்படுகிறார்? பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 2 அதிகாரத்துல 16 வசனத்துல இருந்து பாக்குறோம், மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமார்த்திகள் இருந்தார்கள். அந்த 7 குமார்த்திகள் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும்படியாக சென்று அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்க்கும்படியாக தண்ணீர் தொட்டிகளை நிரப்பினார்கள். மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தி விட்டனர். அப்பொழுது மோசே எழுந்து அவர்களுக்கு துணை நின்று அந்த ஆடுகளுக்கும் தண்ணீர் பாய்த்தார்கள். தண்ணீர் கொடுக்கும் போது அந்த தகப்பனர் கேட்கிறார், நீங்க இவ்வளவு சீக்கிரமாக வந்தது காரணம் என்ன கேட்கும் போது, ஒரு எகிப்தியன் மேய்ப்பர் கையில் இருந்து எங்களை தப்புவித்தார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சில காரியங்களில் இருந்து உங்களை தேவன் விடுவிக்கும்படியாக தப்புவிக்க வல்லவராய் செயல்படுகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா தூக்கி விடுகிற துணையாக செயல்படுகிறார். எப்படி தூக்கி விடுகிற துணையாக செயல்படுகிறார்? யுத்த ராணுவங்களின் முகப்பிலே தனக்கு முன்னும் பின்னுமாக நிற்பதை யோவாப் கண்டு இஸ்ரேல் ஜனங்களிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பங்கை பிரித்தெடுத்து சீரியருக்கு எதிராகவும் மற்ற ஜனங்களை அம்மோனுக்கு எதிராகவும் பிரித்தெடுத்து தன் சகோதரனாகிய அபிசாய்க்கு ஒப்பு கொடுத்து, சீரியர் பலன் கொண்டிருந்தால் எனக்கு நீ துணை நில்லு, அம்மோன் பலன் கொண்டிருந்தால் நான் உனக்கு துணையான இருக்கிறேன் சொல்லி நம்முடைய ஜனங்களுக்காகவும் தேவனுடைய பட்டத்திற்காகவும் நம் துணை நிற்போம் சொல்லி தேவன் நமக்கு துணையா நிற்பார் என்று சொல்லி செயல்படுகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க காணப்படுறீங்க? ஒருவரை ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாய் நின்று செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் துணையாய் நின்று அனைத்து காரியங்களும் செயல்படுத்த வல்லவர். பாத்தீங்கன்னா நம்மளை விடுவிக்கிற எந்த காரியத்தின் நிமித்தமாக நம்ம கலங்கி காணப்படுகிறோமோ அந்த காரியத்தில் தேவன் ஒரு விடுதலை கொடுக்க வல்லவர். ஒவ்வொரு காரியத்திலிருந்து ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் தேவன் நம்மளை விடுவிக்க வல்லவர். அடுத்து பாத்தீங்கன்னா விடுவிக்கிற துணை. எப்படி விடுவிக்கிற துணையாக செயல்படுகிறார்? சங்கீதம் 40 அதிகாரம் 17 வசனத்துல தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நம்மளை விடுவிக்க இதுல இருந்து யாரு கூடும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தேவனை நம்ம துணையா இருக்கும்போது தேவன் நம்மளை தப்புவித்து அதிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். பாத்தீங்கன்னா பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமான்ட்டு கேட்கும் போது ஆண்டவட்ட கேட்கும் போது மறு உத்தரவு வரவில்லை. மறு உத்தரவு வராத போது சவுல் சீட்டு போட சொல்கிறார். யோனத்தான் மேலும் சவுல் மேலும் சீட்டு போடும்படியாக சொல்லும் போது யோனத்தான் மேல் சீட்டு விழுகிறது. சீட்டை விழும்போது யோனத்தானிடம் கேட்கும் போது நீ என்ன தவறு செய்தால் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் அந்த நுனி கோலினால் தேனை எடுத்து ருசி பார்த்தேன்னு சொல்லி சொல்லும் போது அந்த தவறுகள் மித்தமாக நீ சாக வேண்டும் என்று சொல்லி சாகுவதற்கு ஒப்பு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரெச்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியாக யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் தப்பிவித்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனை நிமித்தம் போராட்டத்தின் நிமித்தம் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தப்பிக்க வல்லவர். உங்களை எந்த காரியத்தின் நிமித்தமாக பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு இருந்தாலும் தேவனை நீங்க உறுதியை பிடித்திருக்கும் போது அவர் உங்களுக்கு அந்த காரியத்திலிருந்து விடுவிக்க வல்லவர். உங்களை தூக்கி விடுகிற துணையாக, தப்புவிக்கிற துணையாக, விடுவிக்கிற துணையாக செயல்படுவார். சோஸ்திரேசப்பா, ஒவ்வொரு காரியத்திலும் உதவி செய்ய யாருமே இல்லையே, எனக்கு இக்கட்டான நேரத்தில் எனக்கு துணை செய்வது யார் என்று அங்கலாய்த்து காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்கிறவராய் கடந்து போவீராக. ஒவ்வொருவருக்கும் தூக்கி விடுகிற துணையாக, தப்பிவிக்கிற துணையாக, விடுவிக்கிற துணையாக நீங்க செயல்படுவீராக செபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து நீர் துணையா இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.